வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 49 ரூபீஸ் 50 ரூபீஸ்க்கு கீழேயே வந்து இதை கன்சிடர் பண்ணலாம், நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நிப்பான் இந்தியா வந்து இப்போ ஒரு நல்ல ரேட்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜி இன்வெர்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்காது. வெறும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், அதாவது டிவிடெண்டுக்கோசரம் நீங்கள் வாங்குற அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது IPO ப்ரைஸு கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். லாங் டேர்மில் டெஃபினட்டாக இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது நெக்ஸ்ட் 50ல வந்து இப்போ லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதானி பவர் வந்து நெக்ஸ்ட் 50ல வந்து மூவ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 50லேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த புதுசாக மூவ் ஆன 3 ஸ்டாக்கையும் அதே மாதிரி நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸ் என்ன சுச்சுவேஷனில் இருக்கு, இன்னுமே இதை கன்சிடர் பண்ணலாமா, பிஜி இன்வெர்ட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கோல்டு பீஸ். கோல்டு பீஸ் வந்து ஒரு எக்ஸலண்டான ஸ்கீம். அதாவது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 500 ரூபா 1000 ரூபா இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தாவே போதும், நம்ம வந்து ஈஸியாக பை பண்ண முடியும். ஸோ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் நம்ம ஒரு கிராமாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. வெறும் 500 ரூபா 1000 ரூபா நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கோல்டு பீஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லேயே இந்த வீடியோவும் அவைலபிளாக இருக்கு. கோல்டு பீஸ் வந்து SIPக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான ஸ்கீம். ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 48 ரூபா 49 ரூபா கோல்டு பீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 59 ரூபீஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஈவினிங்கே ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரேட்டில் வேரியேஷன் இருக்கலாம். இருந்தாலுமே லாங் டேர்மில் கோல்டு வந்து இன்னுமே நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். ஸோ இன்னும் கோல்டு வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல US ஃபெட்டோட ரேட் கட் இருக்குன்னு இருக்காங்க. அப்படி ரேட் கட் இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாகும். ஸோ அதனால வந்து இப்பயுமே வந்து கோல்டை கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் வந்து 11 to 12% வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதான். ஸோ கோல்டு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கன்சிடர் பண்ணுங்க. பிஜி இன்வெர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வந்து நீங்க வந்து லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, அதனால வந்து ஒரு ஹெவியான ஒரு growth கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண 125 ரூபா அந்த ரேட்ல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட 52 வீக் ஹையா பாத்தீங்க அப்படின்னா 127க்கும் 92 ரூபாய்க்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 92 ரூபா லோ வரைக்கும் போச்சு. இருந்தாலுமே இன்னும் புக் வேல்யூ வரைக்கும் போறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பிஜி இன்வெர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நியூஸா என்ட்ரி கொடுக்கணும், இல்லை டிவிடெண்டுக்கோசரம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. இதை வந்து ஒரு அளவுக்கு மேல நீங்க ஆவரேஜ் பண்ணிடாதீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ்ல எந்த காரணத்தை கொண்டா 5%க்கு மேல போகாத அளவுக்கு பாத்துக்கங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தா கூட நீங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ புதுசா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வேணா யூஸ் பண்ணலாமே ஒழிய நீங்க வந்து ஓரளவுக்கு நல்ல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆவரேஜ் பண்ணி நீங்க வந்து இதை ஜாஸ்தி பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு 5% கீழேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருங்க. நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நிறைய இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு. அதாவது ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50க்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு, ஒரு சில ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் 50ல இருந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அந்த வகையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 136% கொடுத்துருக்கு. பஜாஜ் ஆட்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 135% கொடுத்துருக்கு. அதானி போர்ட் வந்து 112% கொடுத்துருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து 101% கொடுத்துருக்கு. LNT வந்து 74% கொடுத்துருக்கு. ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா, NTPC, ONGC, PPCL இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுக்காதனால இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து அதுவும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மேக்சிமம் வந்து நம்ம வந்து பவர், பஜாஜ் ஆட்டோஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப், LNT இதை பற்றி டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டிப்லையும் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.
நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎல் வந்து எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ யூபிஎல் வந்து அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கல, கண்டினியூஸா வந்து இந்த ஸ்டாக்கும் ஃபால் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு நான் பேங்கிங் செக்டர்ல லீடிங் பிளேயரா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நிஃப்டி 50ல இன்க்ளூட் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் 5 சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுல ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு, பவர் பினான்ஸ் கார்பரேஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு, அதானி பவர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு, ரூரல் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு, இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி வெளியே போனதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பினான்ஸ் வந்து வெளியே போயிருக்கு. அது வந்து நிஃப்டி 50க்கு மூவ் ஆயிருச்சு. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு வெளியே போயிருக்கு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வெளியே போயிருக்கு, முத்தூட் பினான்ஸ் வந்து வெளியே போயிருக்கு, அதானி வில்மர் வந்து வெளியே போயிருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான், இருந்தாலுமே வெளியே போனாலுமே நீங்க பை பண்ணி வச்சிருந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணுங்க. அது எந்த வகைக்கு நம்ம வந்து அவசரப்பட்டு செல் பண்ண தேவையில்லை. ஸோ இதுல வந்து எக்ஸலண்டான பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது நம்ம ஆல்ரெடி அசம்ஷன் பண்ண ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. இந்த பெஸ்ட் ஸ்டாக்ஸ், அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸை வந்து கன்சிடர் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். ஜியோ பினான்சியல் சர்வீசஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதானி பவரோட இன்னும் அதானியில் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது எந்த அளவுக்கு சால்வ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 50ல பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸை கன்சிடர் பண்ணலாம். பவர் பினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி, இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ், நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ். அந்த அளவுக்கு ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து கொடுக்காது. ஒரு சில கம்பெனி கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய growth-ஐயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் செக்டர்ஸ்ல நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் பினான்ஸும், நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் ஜியோ பினான்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதான். ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ இந்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணாங்களோ அப்போ இது நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண போறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதை நம்ம பை பண்றதுக்கு ஒவ்வொரு லெவல் சொல்லியிருந்தோம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 180 rupeesல இருந்து 210 வரைக்கும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணோம். பை பண்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலா 25%, 25%, 50%, அதாவது 220, 210, 200, பிலோ 200 அப்படின்ற லெவல்ல வச்சு நம்ம பை பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு. அந்த டைம்ல எல்லாமே நல்லா இன்வெஸ்ட் பண்ணோம். வந்து இப்போ ஒரு ஹியூஜான நல்ல ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருந்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிசினஸ் மாடல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கிறது ஒன்று தான் இவங்களுக்கு அடிஷனல் பிளஸ், அது ஆர்ஐஎலோட ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு 6% பக்கமா இருக்கு. அதுதான் உங்களுக்கு மெயின் இன்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதர் பிசினஸ் மாடல் வந்து கிளியரா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பிளாக் ராக்ங்கிற ஒரு ஏஎம்சி கூட டைப் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஏஎம்சி பிசினஸ்ல வர போறாங்க. அது இல்லாம இன்சூரன்ஸ் பிசினஸ், ஈக்விட்டி புரோக்கர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபினான்ஸ், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. இது எல்லா வகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஸ்டாக் லிஸ்ட் பண்ணிருக்கேன். அது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இது இண்டஸ்ட்ரி பிஇ 29 இருக்கு, கம்பெனியோட பிஇ 9.76 இருக்கு. ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 97 இருக்கு. இது வந்து ஐபிஓ லிஸ்டான பிரைஸை விட இப்போ கம்மியாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் டிவிடெண்ட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா பிலோ 5% கீழே இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. அதானி பவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கடன் வந்து 32,367 கோடி இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5,187 கோடி இருக்கு. கடன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற கம்பெனி தான், இருந்தாலுமே பவர் செக்டர்ங்கிறதுனால இதுக்கு ஃபியூச்சர் நல்ல growth இருக்கு. உண்மையுமே இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கடனை குறைச்சாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரீராம் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்கு, கம்பெனியோட பிஇ 14.515 இருக்கு. ஸோ அட்ராக்டிவான பிஇல தான் இருக்கு. ப்ரொமோட்டர் 25% இருக்கு, F8 வந்து 53% இருக்கு, D8 15.7% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 2,600 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 1,277 ரூபாயில இருந்திருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூட 2.0 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 93,000 கோடி இருக்கு. கடன் பாத்தீங்கன்னா 1,74,000 கோடி இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 3.77 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குறாங்க. அதனால இவங்களோட பிசினஸ் மாடல் தான் மெயின். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்றப்ப கம்பெனியோட பிஇ அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வேணா இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ற அப்படின்னா ஒவ்வொரு கரெக்ஷன்லயும் ஃபால்லையும் யூஸ் பண்ணி
பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 200 ரூபாய் 210 ரூபாய் 70 ரூபா அந்த ரேஞ்சில் இப்போ வாங்கினோம். இப்போ 360 ரூபாய்ன்ற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு. இது கடன் இல்லா கம்பெனியாக இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 47% இருக்கு. அதே மாதிரி F8 வந்து 19% இருக்கு. D8 வந்து 12% பக்கமாக இருக்கு. 52 வீக் ஹை 374 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 202 ரூபாயா இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு இப்போ ஒர்க்கிங் மாடல் எல்லாமே இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 4 to 5 இயர்ஸ் இந்த கம்பெனி எல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதான். அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ல இருந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸையும் ஜியோ ஃபினான்ஸையும் நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்க. SIP கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஹெவியாக ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஃபியூச்சரில் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.